கொடுக்காம இருந்தாங்களோ, அந்த சுடுகாடு ஏன் கொடுக்காம இருந்தாங்களோ, அந்த ரோடு ஏன் போடாம இருந்தாங்களோ, இதெல்லாம் சாதிய உள்நோக்கத்தோட தான் நடக்கும். நம்ம என்ன நடத்தணும் கொடுக்கல, அப்படிதானே? நம்ம பாடையை கட்டினதுக்கு பிறகுதானே உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு எல்லாம். நீங்க பாடையை கட்டலைன்னாக்க, யாருக்கு அதிகாரிகளுக்கு பாடையை கட்டலைன்னா, நீங்க இன்னைக்கு டவுனுக்குள்ள போனீங்கன்னா தண்ணி கிடைக்கல, சரியான ரோடு இல்லை, தெருவிளக்கும் சரியா இல்லை. ஆனா இங்க ரோடு இருக்கு, தெருவிளக்கு இருக்கு, குடிநீர் இருக்கு. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனால இந்த தெருவிளக்கு எரியலன்னு வரும்போது கேட்டேன் ஏன் எரியலன்னு. அது சில இது நம்மளோட இந்த தென்னை மரம் இருக்குது, அது இருக்கிறதுனால ஷார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் டவுனில் இருக்கிறதோட இது வந்து அதிகபட்சமான ஒரு செயல்பாட்டில் இருக்குது. இது நீங்கள் போராடுறதுனால தான், ஒட்டுமொத்தமாக அன்றைக்கி வந்து போராடுறதுனால இன்றைக்கி அந்த தீர்வு. இன்னமும் இங்கே வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு அந்த லெட்டின் இல்லைன்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சு. யாரும் இப்போ கையிலேருந்து முதலீடு போட்டு கட்ட முடியாமல் உங்களால் இருக்கிறீங்க. அதை அதிகாரிகள் சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். அது வெண்டார்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள வச்சு நீங்கள் கட்டிக்கிறீங்க. அவங்களுக்கு ஏறுற பணம் அந்த 12,000 ரூபா அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு நாம் வந்து கொடுத்துட சொல்கிறோம், உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறினாலும் எடுத்து கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். அடுத்ததான் இன்னும் வீடு இல்லாமல் கொஞ்சம் பேருக்கு இருக்குது, அப்படி தானே? அவங்களுக்கு வீடு கொடுக்கணும். அப்புறம் இந்த மனைப்பட்டா இல்லைன்னு சொன்னீங்கன்னு, அதில் யாராருக்கும் மனைப்பட்டா இல்லை அப்படிங்கிறது இன்னும் இருக்குது. அந்த மனைப்பட்டாவும் பெற்றுக் கொடுக்கணும். இப்போ முன்னாடி வந்து இதெல்லாம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, அந்த சாதியால் தான் ஒடுக்கப்பட்டோம். இப்போ ஆதி திராவிடர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற நிலங்கள் ஆதி திராவிட மக்களுக்கு உள்ள வாரிசுகளுக்கு கொடுக்கணும் தான் இருக்குது. அதை தாண்டி கொடுக்க முயற்சிக்கிறாங்க, யாராருக்கோ கொடுக்க முயற்சிக்கிறாங்க, அப்படிதானே? இப்போ இதை நம்ம மக்களுக்கும் பெற்றுக் கொடுக்கணும். இங்கே உள்ளவங்களுக்கு இங்கே, அவங்க இருக்கிற இடத்துல உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு. அப்போ அரசு புறம்போக்கு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அரசு வந்து அதை எடுத்து கையகப்படுத்தி அங்கங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது கெட்டது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் மேற்கொண்டு இந்த பகுதிக்கு ஒரு கோரிக்கை என்னாக்கா ஒரு அந்த சமுதாய குழுவை ஒன்று செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சோம். இதெல்லாம் இருக்குது. எல்லாமே நம்ம சாதி ரீதியாக தான் ஒடுக்கப்படுறோம். அடிக்கிறதுலேருந்து அவன் அடித்து விட்டான் அவன் மேலே வந்து பிசிஆர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது மட்டும் சாதிய பிரச்சனை இல்லை. நமக்கு செஞ்சு கொடுக்காத அதிகாரிகளும் வன்கொடுமை செய்கிறாங்கங்கிறது சாதி ரீதியாக நம்மளை பார்த்து நமக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது தான் கருத்து. அதை ஒட்டி தான் அன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு பேரணி இருக்குது. அந்த விழிப்புணர்வு பேரணி வர 23ஆம் தேதி வியாழக்கிழமை சந்தை அன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு நீங்கள் வந்து காலையில் ஒரு 10:30 மணிக்கு அங்கே பேரணி துவங்குது. அதனால் நீங்கள் 10 மணிக்கு இங்கே சார்பாக புறப்பட்டா கூட நீங்கள் அன்றைக்கி வந்து அவசியம் எல்லோரும் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் கலந்துக்கணும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து கலந்துக்கணும். நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்யணும். போராட்டத்தில் விழிப்புணர்வு பேரணி வெற்றி பெற செய்யணும். அதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணணும்னு கேட்டுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கோம். அந்த நோட்டீஸை வந்து எல்லோரும் வாங்கிக்கிங்க. எல்லாருக்கும் நம்மளுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான், நம்ம பொம்பளை பிள்ளைங்களை எல்லா பிள்ளைங்களையும் பாதுகாக்கிறதுக்கு தான். இப்போ இந்த பையனுக்கு தெரியாமல் இருக்கலாம், சின்ன பையனாக இருப்பான். அந்த பையனுக்கு தெரியாமல் இருக்கிற விஷயம் என்னென்னாக்கா, இந்த நம்மளை வந்து இது மாதிரியெல்லாம் ஒரு தவறு பண்ணால் கேஸில் பிடிச்சி போட்டுருவாங்களோ போட மாட்டாங்களோ அப்படின்னாலும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக போட்டுருவாங்க. 18 வயசுக்கு கீழே உள்ள பொண்ணை யார் கல்யாணம் பண்ணி, இப்போ அப்பா அம்மாவே கல்யாணம் பண்ணி வச்சா கூட அப்பா அம்மா மேலேயும் கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரும் தூண்டுதல் பண்ணி நான் வாடா நான் பார்த்துக்கிறேன், நீ வாடா எங்கடா இருக்காவா நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன், என் வீடு வந்துக்கிட்டு தனியாக இருக்குது, யாரும் வந்து பிடிக்க மாட்டாங்க, நீ வான்னு சொன்னாலும் அதெல்லாம் தப்பு. எங்கேருந்து உங்கள் கூட்டாளி வரனாலும் அழைச்சிட்டு வந்து நீங்கள் 18 வயசுக்கு கீழே இருந்துச்சுனாக்கா இனிமேல் நடக்காது. இதுவரையிலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க, தொலைஞ்சிட்டு போயிட்டு விட்டாங்க. இனிமேலுக்கு சட்டம் கடுபடியாக இருக்குது. தொடர்ச்சியாக பாலியல் பிரச்சனை இருக்குது, நீங்கள் டிவிலெலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால கடுமையான சட்டங்கள் இருக்கிறத நம்ம ஒரு விழிப்புணர்வு செய்கிறது தான். நாளைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டு போயிட்டீங்கன்னாக்கா அன்றைக்கி என்னகிட்ட வந்து சொன்னாலும் பண்ண முடியாது, நீங்கள் போய் பிரதமர்கிட்டே போய் நின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? சட்டம் அப்படி இருக்குது. அதனால இந்த சட்டத்தின்படி நடக்கணுங்கிற விழிப்புணர்வை எல்லாருக்கும் நம்ம வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிடுறோம். இதனால 4 பேர் பாதுகாக்கப்படுவாங்க, பாதிப்படைய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கருத்து. வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். எல்லாரும் வந்ததுக்கு இந்தாங்க எல்லாருக்கும் கொடுக்குறோம்.
எல்லாருக்கும் கொடுங்க. அதில் மெயினாக என்னென்னா படிக்க பிள்ளைவோ இதில் என்ன இருக்குன்னு படிக்க சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு